அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லேட்டஸ்ட்டாக மார்க்கெட்டில் வந்த நியூஸை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட போர்ட்ஃபோலியோ 25,000 லாஸுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது இருந்த லாபத்தில் இருந்து இன்னைக்கு 25,000 கம்மியாக தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்த நியூஸ், லஞ்சம் கொடுத்த கௌதம் அதானி குற்றப்பத்திரிகையை அமெரிக்க நீதிமன்றத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. இதன் மூலமா கிட்டத்தட்ட 20% வரைக்கும் அதானி குழுமத்துடைய ஷேர்ஸ் எல்லாமே இறங்கி இருக்குது. இதுல இந்த குற்றப்பத்திரிகைகளை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரிய சக்தி விநியோகம், அதாவது இந்தியாவுக்கு எனர்ஜி சோலார் சப்ளை, இந்த விதத்துல அதுக்கான ஒப்பந்தங்களை பெறுவதற்கு $265 மில்லியன், கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல 2100 கோடி இதை லஞ்சமா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த குற்றப்பத்திரிகை வந்த இந்த 2 நாள்ல மட்டும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 20% மேல ஷேர் எல்லாமே லாஸ் ஆயிருக்குது. இதை விட பெரிய அடி என்னன்னு பார்த்தாக்கா, கென்யா கவர்மெண்ட்டுக்கும் அதானி குரூப்புக்கும் இருந்த 2 அக்ரிமெண்ட்டை கென்யா கவர்மெண்ட் கேன்சல் பண்ணிடுச்சு. உங்களுடைய மார்க்கெட் லாஸ் ஆகுது, உங்ககிட்ட எனக்கு கான்ட்ராக்ட் வச்சதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதனால நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 மிகப்பெரிய அக்ரிமெண்ட்டை கென்யா கவர்மெண்ட் கேன்சல் பண்ணிடுச்சு. இந்த விதத்துல அதானியில ஒரு சில ஷேர் என்ன ஆகியிருக்கு அப்படிங்கிறத நாம இப்போ இந்த வீடியோல பார்ப்போம். அதானி என்டர்பிரைஸோட ஷேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ரூபாயில இருந்து இன்னைக்கு 290 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க. 2800 ஆரம்பிச்சது லாஸ், ஒரே நாள்ல 400 ரூபாய் இறங்குச்சு. நேத்து மறுபடியும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2600 ஆரம்பிச்சு 2300 500 ரூபாய் கிட்ட இன்னைக்கு ஒரே நாள்ல இறங்கிடுச்சு. அதானி எனர்ஜியும் பாத்தீங்கன்னா 900 ரூபாயில இருக்கும்போது ஆரம்பிச்சது. ஆக்சுவலா ஒரு வாரமாகவே அது இறங்கிட்டு இருக்கு மெதுவா. 1000 ரூபாயில இருந்து இப்போ 650, கிட்டத்தட்ட 1000ல இருந்து 650, 450 ரூபா டவுன் ஆகிடுச்சு. இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் அதானி போர்ட்ஸ்ல 1300 ரூபாயில ஆரம்பிச்ச ஸ்டாக் இன்னைக்கு 1080, 200 ரூபாய் வரைக்கும் டவுன் ஆயிருக்கு இந்த நியூஸ் வந்த 2 நாள்ல. இதுல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே சிக்கல் தான். இதுல இருந்து இது ரெக்கவர் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ண முடிஞ்சவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. யூபிஎல் நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 3300 கோடி ஃபண்டு திரட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்காக அவங்க ரைட்ஸ் இஷ்யூ பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது யூபிஎல் நிறுவனம் டிவிடெண்டும் தராங்க. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கான புக் வேல்யூ 330 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் 550 இருக்கு. இடத்துல அவங்க ஒரு ஷேரை 360 ரூபா, கிட்டத்தட்ட எவ்வளோ டிஸ்கவுண்ட்னு பாருங்க. 550 இருந்து 450, 350, 200 ரூபா டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல ஒரு ஷேரை கொடுக்குறாங்க. இது யாருக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி யூபிஎல்ல ஸ்டாக் வச்சிருந்து அதே நேரத்துல 8 ஷேர் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க ஒரு யூபிஎல் ஷேரை இந்த டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல வாங்க முடியும். உங்ககிட்ட 8 ஷேர் இருக்கணும். அப்போ 16 ஷேர் வச்சிருந்தீங்கன்னாக்கா 2 ஷேரை வாங்குறதுக்கான எலிஜிபிள் உங்ககிட்ட இருக்கும். யூபிஎல் நிறுவனம் 26 நவம்பர் ரெக்கார்ட் டேட்டா சொல்லியிருக்காங்க. அப்படின்னாக்கா ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 26ஆம் தேதிக்குள்ள யார் யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்களாம் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ரைட்ஸ் இஷ்யூ எப்படி அப்ளை பண்ணுங்கிற வீடியோ என்னுடைய பழைய வீடியோவில் இருக்கும். நான் முடிஞ்சா அதோட லிங்கையும் நான் எடுத்து இந்த வீடியோவில் போடுறேன். அதை யூஸ் பண்ணியும் ரைட்ஸ் இஷ்யூ எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்துட்டு நீங்கள் இந்த யூபிஎல் ஷேர் வச்சிருந்தீங்கன்னாக்கா ரைட்ஸ் இஷ்யூவில் அப்ளை பண்ணி உங்களுக்கு தேவையான ஷேரை வாங்கி. யூபிஎல் நிறுவனம் கடந்த ஒரு வருஷத்துல ஜொமேட்டோ நிறுவனம் நல்ல பெனிஃபிட்டா எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. அது இன்னும் ஒரு வருஷத்துல 45% வரைக்கும் ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா 240 ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே ஏறி 265 கிட்ட வந்திருக்கு. இது அப்படியே 300 கிராஸ் பண்ணி போச்சுனாக்கா லாபம் கிடைக்கும். அதே நேரத்துல இன்னும் 1 இயர்ல கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு வாங்குறவங்க வாங்க. ஆனா இப்போதைக்கு என்னால ஜொமேட்டோவில் எந்த ஷேரும் வாங்க முடியாது. கடைசியா பாத்தீங்கன்னாக்கா கோல்டோட ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே வந்தது. திடீர்னு இப்ப 2 நாளா ஏறிக்கிட்டு இருக்கு. 7000க்கு கீழே இறங்கின தங்கத்தோட விலை இன்னைக்கு 7120, 7140 போயிடுச்சு. அப்படின்னா 150 ரூபாய் கிட்ட ஏறிடுச்சு ஒரு கிராமுக்கு. அப்படின்னா ஒரு சவரனுக்கு எவ்வளவு ஏறி இருக்கு அப்படின்றத பாத்துங்க. முடிஞ்ச அளவு 1 கிராம் 2 கிராம் கூட கோல்ட வாங்கி வைங்க. என்னால 1 கிராம் கூட வாங்க முடியாதுங்க, திடீர்னு 5000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன் அப்படின்றவங்க
நிப்பான் கோல்டு பீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதில் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க வாங்குங்க, கன்சிடர் பண்ணுங்க. நான் வாங்க சொன்னேன்னு வாங்க வேணாம். நிப்பான் ETF கோல்டு பீஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு 65 ரூபாயில ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களால ஒரு கோல்டு பீஸா 65 ரூபாய்னு வாங்க முடியும். இது இறங்க இறங்க வாங்கினோம்னாலும் திருப்பி ஏறும்போது நமக்கு லாபம். ஏன்னா தங்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்துகிட்டு தான் இருக்கும், ஏறிக்கிட்டே தான் இருக்கும். நடுவில் அப்பப்போ சின்னதா லேகிங் இருக்கும், திருப்பி ரெக்கவர் ஆகிடும். இப்போ பாருங்க, ஆல்ரெடி ஆகஸ்ட் மாதம் 63ல இருந்து 58க்கு போச்சு. 58க்கு வந்து 63 தாண்டி 66க்கு போச்சு. 66ல இருந்து 63 திருப்பி 67க்கு போயிடுச்சு. 62 வந்துட்டு மறுபடியும் 65 போயிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் இருக்கும் கோல்டு அண்ட் கோல்டு பீஸ். இறங்கி இறங்கி ஏறும். நம்ம இறங்கும் முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணோம்னாக்கா ஏற 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 நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். என்றும் நன்றியுடன் உங்கள் MK. நன்றி, வணக்கம்.